வருகின்ற 15ஆம் தேதி மகா சிவராத்திரியும் மகா சக்தி வாய்ந்த யாகமும் நடைபெறும். 4 சாம பூசைகள் நடைபெறும். அப்போ நாங்கள் மனம், வாக்கு, காயம் இது மூன்றும் சுத்தமாக எங்கள் மனம் சுத்தமாக இருக்கணும். வாக்கு எங்களுடைய நாவில் ஏற்படுற வாக்கு சுத்தமாக இருக்கணும். அதாவதுனா இன்னொரு ஆளுக்கு நோப்படுத்தாமல் வாழ்தல், வாழ விடுதல் அப்படின்னு நாங்கள் எங்களுக்கும் மனதுக்கும் உடலுக்கும் துன்பம் கொடுக்காமல் இருந்தால் வாழ்தல், பிறருக்கும் பிறர் மனதுக்கும் உடலுக்கு நாங்கள் துன்பம் கொடுத்தோம்டா என்ன செய்தோம்? கொடுக்காமல் இருந்தோம்டா வாழ விடுதல். அப்போ நாங்கள் எங்கள் மனம், வாக்கு, காயம் இது மூண்டையும் பாருங்கள் சுத்தமாக வச்சுருந்தா நீங்கள் மச்சம் சாப்பிட்றாக்கள் இண்டையிலிருந்து பாருங்கள் ஒரு விரதம் மாதிரி விட்டு 15ஆம் தேதி நீங்கள் வரும்போது நேரடியாக சிவபெருமானுடைய அருளுக்கு நாங்கள் நிச்சயம் கிடைக்கும். என்னுடைய சொன்னால் நாங்கள் சுத்தமாக இருந்தால் சுகம் வரும், சுகம் வரும்னு சொல்லி அகம் புறம் நமக்கு கிளியராக இருக்கும்போது ரெண்டும் சேர்ந்து தான் எங்கள் உடல் விண்ணும் மண்ணும். அப்போ நாங்கள் மச்சம் மாம்சம் சாப்பிட்றாங்களோ இண்டையிலிருந்து நீங்கள் ஒரு விரதம் மாதிரி இருந்தால் வருகின்ற 15ஆம் தேதி உங்களுக்கு இறைவனுடைய அருள் இந்த 4 சாம பூசைக்குள்ளே அங்கே நிச்சயம் உங்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும். என்னுடைய இறைவனை இங்கே சித்தர்கள், யோகிகள், மகரிஷிகள் பூமியில் இறைவனை இறக்கி அருளை கொடுக்க சொன்னால் இறைவன் இறங்குவார் என்றால் குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை.